இன்றைய பைபிள் வசனம். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 7 வசனம். வசனத்தின் விளக்கம். இந்த வசனம் அன்பின் தூய்மை மற்றும் ஆழமான தன்மையை விளக்குகிறது. இது பவுல் எழுதிய 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் இடம்பெற்றது. இது அன்பின் அத்தியாயம் என அழைக்கப்படுகிறது. சகலத்தையும் தாங்கும் என்பது உண்மையான அன்பு குற்றங்களை மூடிக்கொள்கிறது. அது குறைகளை வெளியேற்றுவதற்கு முன்பு ஒருவர் வலிமையாக தாங்கி நின்று துன்பங்களை சமாளிக்கிறது. சகலத்தையும் விசுவாசிக்கும் என்பது அன்பு மற்றவர்களிடம் நல்விசுவாசத்தை கொண்டு இருக்கிறது. அது சந்தேகத்தின் அடிப்படையில் நடக்காது, நம்பிக்கையின் அடிப்படையில் நடந்து கொள்கிறது. சகலத்தையும் நம்பும் என்பது ஒருவரின் வாழ்க்கையில் நற்பெயர் மற்றும் நலன்களுக்கான நம்பிக்கையுடன் கூடிய நெஞ்சம். அன்பு எதிர்மறையாக நினைக்காது. சகலத்தையும் சகிக்கும் என்பது பலத்த நெருக்கடிகளிலும் குற்றச்சாட்டுகளிலும் மனவேதனையிலும் அன்பு குறையாது. அது அனைத்தையும் பொறுத்து தன்னிலை கொள்கிறது. ஜெபம். கர்த்தாவே, உங்கள் வார்த்தையின் மூலம் எங்களை வழிநடத்தும் அன்புக்கும் கிருபைக்கும் நன்றி. நீங்கள் எங்களை நேசித்தது போல நாங்களும் மற்றவர்களை நேசிக்க கற்றுக் கொடுக்கவும். நாங்கள் எல்லாவற்றையும் தாங்கும் மனப்பான்மையுடன் குறைகளை மூடிக்கொண்டு விசுவாசத்தோடு வாழ உதவி செய்யும். சந்தேகங்களை தவிர்த்து நல்ல நம்பிக்கையை வளர்க்கும் ஆவியை அளிக்கவும். நெருக்கடிகளில் கூட சகிப்புத் தன்மையுடன் நின்று மற்றவர்களை பொறுத்து நடக்கச் செய்தீர்களானால் நாங்களும் அப்படியே நடக்க ஆசைப்படுகிறோம். அன்பில் நிலைத்திருக்க உங்கள் தூய ஆவியானவரை எங்களுக்குள் நிரப்புங்கள். இத்தகைய அன்பு எங்கள் குடும்பத்திலும் உறவுகளிலும் மலரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.